friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு classic French pastry Éclair எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது உள்ள வந்து நல்ல சாஃப்ட்டான creamyயான ஒரு custard layer, வெளிய வந்து கூடு மாதிரி ஒரு pastry, அதுக்கு மேல வந்து லேசான ஒரு chocolate coating ஓட சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள வைக்கக்கூடிய அந்த custard filling தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இது கூடவே 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து 75 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல் ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைனா ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டான மஞ்சள் கலரில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படி லேசான மஞ்சள் நிறமாக வரும், நல்லா சாஃப்டாக லைட்டாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா லைட்டாக வந்திருக்கு, இந்த மாதிரி வரணும். கலரே வந்து நல்லா மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவு இல்லைனா நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன், இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான். இந்த பால் வந்து லேசாக சூடாகி வரணும். பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரங்கள் வந்து அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்த முட்டை இருக்குல்ல அதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அட் அ டைம் நிறைய சேர்த்துறாதீங்க. அப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா முட்டை வந்து வெந்த மாதிரி ஆயிரும். நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப வராது. பார்த்தோம் அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன். ஓரளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், கலந்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் அதே பேனில் இதை மாற்றிட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வடிகட்டி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், கடைசியாக வாசனைக்காக 1 டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான க்ரீமியான கஸ்டர்ட் லேயர் ரெடி. இதை வந்து வெளியே வைக்கிறதுனால வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஆறட்டும். உள்ளே வைக்கக்கூடிய க்ரீம் ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வெளியே இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்ரி நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் பால், அதுக்கப்புறமா 50 கிராம் வெண்ணெய். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். அன்சால்டட் பட்டர் தான் நம்ம எடுக்கணும். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு, வெண்ணெய் கரைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 70 கிராம். கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சுருந்தோன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவான சூடு வச்சு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இந்த மாதிரி இருக்கா, நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது 1லேருந்து 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து அப்படி எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு, தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆறட்டும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம சேர்க்க வேண்டாம், லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம சேர்த்தா போதும். இப்போது லேசாக ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 முட்டை சேர்க்க போகிறோம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து 2ஐயும் சேர்த்து கலக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 1 சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ எல்லாம் சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை விடாமல் அப்படி கலந்து விடுறப்போ ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வரும். நல்லா அப்படியே ரொம்ப ஒட்டிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோன்னா 2வது முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே அப்படியே சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் அப்படியே ரொம்ப திக்காக இருக்காது, அதனால் ரொம்ப லூஸாகவும் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சிடலாம். அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கட் பண்ணுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீளமாக கோடு மாதிரி போட போகிறோம். நமக்கு வந்து இந்த அளவில் 10லேருந்து 12 பீஸ் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஒல்லியாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது பஃப் ஆகி வரும்போது உள்ளே வந்து கேப் இருக்கும். நம்ம வந்து ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரீம் அந்த இது வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
அதனால் ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம மீதி அந்த டிப்பு மாதிரி தூக்கிட்டு இருக்கலாம், அதில் வந்து லேசாக தண்ணி தொட்டு நம்ம இது பண்ணி விட்டுடலாம். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 23லேருந்து 24 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கப்புறமா அவனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டோரை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகும். நம்ம உடனே வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம அவனை மட்டும் கொஞ்சம் அந்த டோரை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 23 நிமிஷம் பேக் பண்ணேன். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக ரெடியாக இருக்குது. இது வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்கும், வெளியே தான் அந்த கூடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கீழே வந்து சின்னதாக ஒரு 3 ஓட்டை போட்டுட்டு தான் நம்ம ஃபில் பண்ண முடியும்ல, அதனால கீழே 3 ஓட்டை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒன்றுத்துலேயே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் க்ரீமும் வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதையும் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு டிப்பு போடுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக குத்தி உள்ள க்ரீமை வந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி 3 இதுலேயும் வந்து நான் ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து மீதி எல்லாத்துக்குமே கண்டினியூ பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம சும்மா சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். ஆனால் கடைகளில் வந்து எக்லர்னாலே மேலே வந்து ஒரு சின்ன சாக்லேட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு 50 கிராம் போல் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் வரும். அதே மாதிரி ஒரு 1/4 கப் போல் க்ரீம், அதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு வேளை க்ரீம் நம்மக்கிட்ட ரெடியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து க்ரீமுக்கு பதிலாக கொஞ்சம் பாலும் கொஞ்சம் வெண்ணெயும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். மேலே வந்து அந்த கோட்டிங்காக தான். இப்போது நம்மளோட பீசஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து லேஸாக டிப் பண்ணிட்டோம்னா போதும். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வெளியே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா உள்ளே வந்து அந்த க்ரீம்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எக்லர்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை உடைக்கும் போது உள்ளே அந்த க்ரீம்லாம் நல்லா ஃபில் ஆகி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக்லர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.